ஆங்க சார், என்ன சார் வேணும்? ஒண்ணும்ல, நம்ம கடை பேரு நானு மலிங்கா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் சார். மலிங்காவா? ஆமா, இதெல்லாம் நீங்க எது கேக்குறீங்க? வரிலாம் கட்டுறீங்களா இல்லையா? வரி கட்டிட்டு தான் இருந்தேன், இப்ப கொஞ்சம் கட்டுறது இல்ல. கட்டலன்னா கடை இருக்காது. கடை இருக்காதா? A few moments later. வரி 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 உனக்கேன்னு கொடுக்கணும் வரி. என்னோடு வயலுக்கு வந்தாயா, ஏற்றம் இறைத்தாயா, அங்கு கொஞ்சு விளையாடும் இன்புல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா, மாமனா மச்சானா மானம் கெட்டவனே. வரி கட்டினேன் கட்டல, ஏன் கட்டலன்னு கேட்டா சினிமா டைலாக். இந்த சீன்ல தமிழ் சினிமா ரசிகர்கள் யாரா இருந்தாலும் இந்த சீனை மறக்கவே முடியாது. இஷ்டி திரை அப்படிங்கிற சொல் காலப்போக்கில் மாறி இருந்தாலும் வட்டின்னு சொல்றப்படுற இன்ட்ரெஸ்டும் வரி அப்படின்னு சொல்றப்படுற தக்கும் இந்த உலகம் ஃபுல்லா ஃபைனான்ஸ் வேர்ல்ட்ல இன்னும் இருந்துகிட்டே தான் இருக்கு. இப்போ சமீபத்துல இருந்த பிரான்ஸ் எலெக்ஷன்ல லெஃப்ட் விங் அப்படின்னு சொல்லப்படுற பாப்புலர் ஃப்ரண்ட் அப்படின்ற கட்சி எதிர்பாராத விதமா பயங்கரமா ஜெயிச்சிருக்காங்க. இந்த அதிர்ச்சி உலகத்துல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. 6.8 கோடி மக்கள் தொகை கொண்ட பிரான்ஸ்ல இந்தியர்கள் 5 லட்சம் பேர் மேல வசிக்கிறாங்க. அங்க இந்தியர்கள் எம்ப்ளாயியாகவும் பிசினஸ் செய்யறவங்களாகவும் தங்களை ஈடுபடுத்தியிருக்காங்க. இப்போ நடந்த சமீபத்திய எலெக்ஷன்ல வின் பண்ண பாப்புலர் ஃப்ரண்ட் அப்படின்ற கட்சி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. அதாவது ஒரு மனுஷனோட ஆண்டு வருமானம் 4 லட்சம் யூரோஸா இருந்துச்சுன்னா அதுல 90% ஆஃப் மணி டாக்ஸா பிரான்ஸ் கவர்மெண்ட் எடுத்துக்கிறோம். 4 லட்சம் யூரோஸ் அப்படிங்கிறது 3.62 கோடியா இந்தியன் ருபீஸ்ல கன்வெர்ட் பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு மனுஷன் அங்க 5 லேக் யூரோஸ் ஒரு வருஷத்துக்கு ஏர்ன் பண்றான்னா அதுல 4.5 லேக் யூரோஸ் டாக்ஸுக்கே போயிடும். என்னடா புத்தலாட்டாது? இதை இந்தியன் ருபீஸ்ல கன்வெர்ட் பண்ணும்போது 5 லட்சம் யூரோஸ் அப்படின்னா 4,51,91,000 ரூபாய். அதை 90% டெடியூஸ் பண்ணா 4,06,71,900 ரூபாய் மைனஸ் ஆகுது. இந்த நம்பர்ஸை பார்த்ததும் உங்களுக்கே தலை சுத்துதா? எனக்கும் அப்படிதான். என்னாச்சு சார்? தலை சுத்துதா? இந்த வரி விதிப்புல என்ன பிரச்சனை வரும், மக்கள் எப்படி பாதிப்பாங்க, இந்த மாதிரி வரி விதிப்பு நம்ம இந்தியாலே நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கா? இதை பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ வாட் இஸ் டாக்ஸ்? ஒரு தனி நபர்கிட்ட இருந்தோ இல்ல ஒரு பிசினஸ் நடத்தி அந்த பிசினஸ் மூலமா காசு சம்பாதிக்கிற கம்பெனி கிட்ட இருந்து சட்டத்தின் மூலமாகவே அரசாங்கம் ஒரு குறிப்பிட்ட தொகையை பெற்றுக் கொள்வது தான் டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த டாக்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாட்டுக்கும் மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். சில இடத்துல அதிகமா டாக்ஸ் இருக்கும், சில இடத்துல ரொம்ப கம்மியான டாக்ஸ் இருக்கும். அது அந்தந்த நாட்டோட சட்டத்துக்கு உட்பட்டு தான் இருக்கு. சில நாட்டுல தனிநபர் டாக்ஸே கிடையாது. அதுக்கு பெஸ்ட் உதாரணம் துபாயை சொல்லலாம். இந்த கண்ட்ரி டாக்ஸ் ஃப்ரீ பாலிசியை கொண்டு வந்த முதல் நாடுன்னே சொல்லலாம். அதாவது துபாய் டாக்ஸ் ஃப்ரீ கண்ட்ரி அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள வருவாங்க. சரி, நம்ம இந்தியாவோட டாக்ஸ் ஸ்லாப் என்னன்றது டீட்டெயிலா பார்ப்போம். இந்தியாவில் 2 டைப் ஆஃப் டாக்ஸ் இருக்கு. நியூ ரெஜிம் அண்ட் ஓல்டு ரெஜிம் டாக்ஸ் இருக்கு. இந்த 2 டாக்ஸ் ரெஜிமையும் நான் முன்னாடி டேபிள்ல காமிக்கிறேன். ஸோ ஒரு மனுஷன் ஆண்டுக்கு 2.5 லட்சம் வரைக்கும் சம்பாதிச்சா அவங்களுக்கு டோட்டலா டாக்ஸ் எக்ஸம்ஷன் இந்தியாவில் இருக்கு. இதே 2 லட்சம் to 3 லட்சம் சம்பாதிச்சா இங்கேயும் டோட்டல் டாக்ஸ் எக்ஸம்ஷன் இப்போ இந்த புது டாக்ஸ் ரெஜிம்ல கொடுத்துருக்காங்க. ஆனா பழைய டாக்ஸ் ரெஜிம்ல 5% டாக்ஸ் இருந்திருக்கு. இப்போ நம்ம நியூ டாக்ஸ் ரெஜிமை பற்றி மட்டுமே பார்ப்போம். 3 லட்சத்துல இருந்து 7 லட்சம் சம்பாரிச்சா 5% டாக்ஸ் இருக்கு. 7ல இருந்து 10 லட்சம் சம்பாரிச்சா 10% டாக்ஸ் இருக்கு. 10 லட்சத்துல இருந்து 12 லட்சம் சம்பாரிச்சா 15% டாக்ஸ் இருக்கு. 12 லட்சத்துல இருந்து 15 லட்சம் வரைக்கும் சம்பாரிச்சாங்கன்னா 20% டாக்ஸ் இருக்கு. 15 லட்சத்துக்கும் மேல வருஷத்துக்கு சம்பாரிச்சாங்கன்னா 30% டாக்ஸ் இருக்கு. இந்த பர்சன்டேஜ் தான் இந்தியாவில் தனிநபர் கிட்ட இருந்து டாக்ஸா இந்தியன் அரசாங்கம் வசூலிக்கிறாங்க. இந்த மாதிரி டாக்ஸ் இருந்து வரக்கூடிய பணியை வச்சு தான் இந்திய அரசாங்கம் மனித மேம்பாடு, டிரான்ஸ்போர்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு டிஃப்ரெண்டா செலவு பண்ண முடியுது. டாக்ஸோட ஹிஸ்டரியை பத்தி கொஞ்சம் பார்ப்போம். முதல்ல டாக்ஸா கலெக்ட் பண்ணது 2800 BCல ஈஜிப்ட் அப்படிங்கிற ஒரு நாட்டுல இருந்து தான். முன்னாடி இந்த டாக்ஸ் அப்படிங்கிறது எந்த வடிவத்துல இருந்துச்சுன்னு சொன்னா ஒரு தனிநபர் அரசாங்கத்துக்காக உழைப்பை கொடுக்க வேண்டியதா இருந்துச்சு. அதாவது அன்னைக்கு பணம் எதுவும் பெருசா கொடுக்கப்படல. அதுக்கு பதிலா தினமும் உழைப்பு செய்யறது பதிலா மாசத்துக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் உழைப்பை கொடுத்தா போதுமா இருந்துச்சு. இதுக்கு பேர் தான் கார்பில். ஸோ இது போக தனிநபர் வருமானத்துல 10ல் 1% கடவுளுக்கு கொடுக்க வேண்டியதா இருந்துச்சு. இதுக்கு பேர் தான் பிடி. இது நேரடியா ஒருத்தர் எவ்வளவு வீடோ லேண்ட் வச்சிருக்காரோ அதுக்கு ஏற்ற மாதிரி டாக்ஸா இருந்துச்சு. ஸோ இப்படி டைரக்டா வாங்குற டாக்ஸ் பேரு தைலி. ஸோ இப்படிதான் பண்டைய காலத்துல டாக்ஸ் முறை இருந்துச்சு. இந்த டாக்ஸ் சிஸ்டம் தான் எவால்வ் ஆகி உலகம் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. இந்த டாக்ஸ் சிஸ்டம் பத்தி பேசுறதுக்கு நிறைய இடத்துல ப்ரூஃபா இருக்கு. ஈவன் பைபிள்ல கூட ஒரு இடத்துல டாக்ஸ் சிஸ்டம் பண்டைய காலத்துல இருந்து இருக்கு அப்படின்றதுக்கான ப்ரூஃப் இருக்கு. ஈவன் நம்ம வேத இலக்கியங்கள்ல டாக்ஸ் கலெக்ட் பண்ணக்கூடியவரை சங்கமித்திரர் அப்படின்னு பேர் வச்சு கூப்பிட்டுருக்காங்க. பண்டைய இந்தியால டாக்ஸ் அப்படிங்கிறது பாலி, காரா, பாகா அப்படின்னு வேற வேற பேர் வச்சு கூப்பிட்டு இருக்காங்க. இந்தியால 1860
1660ல சர் ஜேம்ஸ் வில்சன் அப்படிங்கிறவர் தான் மாடர்ன் டாக்ஸேஷன் சிஸ்டத்தை பத்தி இந்தியாவில் அறிமுகப்படுத்துறாரு. இது பல பரிணாமங்கள் தாண்டி பலவேறு காலகட்டத்தில் தாண்டி அந்தந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி டாக்ஸ் சிஸ்டம் அந்தந்த அரசர்களால அமல்படுத்தப்பட்டுச்சு. திரு ராஜா செல்லையா அவர்களை தான் இந்தியாவின் வரி சீர்திருத்தத்துக்கு தந்தை அப்படின்னு கூப்பிடுறாங்க. இவர் பொருளாதார மேதையாக நம்ம நாட்டுக்கு நிறைய சர்வீசஸ் செஞ்சிருக்காரு. இவருக்கு 2007ல இவரோட சர்வீஸ் எல்லாம் பாராட்டி இந்திய அரசாங்கம் அவருக்கு பத்ம விபூஷன் அவார்ட் கொடுத்திருக்காங்க. இந்தியாவில் 1974ல கொண்டு வந்த டாக்ஸேஷன் சிஸ்டம் எப்படி இந்தியாவை பாதிச்சுன்றதை பார்ப்போம். நான் சொல்ல மாதிரி சமீபத்தில் நடந்த பிரான்ஸ் எலெக்ஷன்ல 90% டாக்ஸ் சிஸ்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே மிஞ்சிற மாதிரி இந்தியாவில் நடந்த ஒரு சம்பவத்தை டீட்டெயிலாக பார்ப்போம். நம்ம தேசத்தோட முதல் பிரதமரான பண்டிட் ஜவஹர்லால் நேருவோட புதல்வி இந்திரா காந்தி அம்மையார் 1974ல கொண்டு வந்த ஒரு டாக்ஸ் சிஸ்டத்தை பற்றி பார்ப்போம். இந்திரா காந்தி அம்மையார் 1966ல இருந்து 1977 வரைக்கும் இந்தியாவோட பிஎம்ஆ இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 1980ல இருந்து 1984 வரைக்கும் கூட பிஎம்ஆ இருந்திருக்காங்க. சார்பாட்டா பரம்பரையில திடீர்னு எல்லா முக்கியமான தலைவர்களும் அரெஸ்ட் பண்ற சீனை நீங்க பார்த்திருப்பீங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது பிஎம் திடீர்னு எமர்ஜென்சி ஆரம்பிச்சிருக்காங்க, அதுக்கு முன் நடவடிக்கையா தான் இந்த அரசெல்லாம் நாங்க செய்யறோம் அப்படின்னு சொல்றதை பார்த்துருக்கீங்க. எல்லா கட்சிக்கார ஃபெலோஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க மேன். ஏதோ மிஸ் ஆக்டா யார் எங்க இருக்கானே தெரியல, யாரையும் வெளியே விட மாட்டாங்க மேன். 1975ல இந்தியாவில் இந்திரா காந்தி அம்மையார் கொண்டு வந்த எமர்ஜென்சினால இந்தியாவை ஸ்தம்பித்து போயிருந்துச்சுன்னே சொல்லலாம். இதுல எதிர்கட்சி அரசியல்வாதிகள் மிச்ச பெரிய பெரிய அரசியல்வாதிகள் எல்லாருமே மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளானாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த எமர்ஜென்சி பத்தி நம்ம வேற ஒரு வீடியோல டீட்டெயிலா பார்ப்போம். ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷத்துல 1984ஆம் ஆண்டுல இவங்க சுடப்பட்டு இறந்த பிறகு இதுவும் இந்தியா முழுக்க அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்துச்சு. இவங்களோட ஆட்சியில இவங்க பயங்கரமான சில சட்டங்கள் கொண்டு வந்தாங்க. அது ரொம்ப கான்ட்ரவர்சியாகவும் இருந்துச்சு. ஒரு உதாரணத்துக்கு லேண்டை வச்சு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அதாவது அளவுக்கு அதிகமான லேண்ட் வச்சிருந்தா அந்த லேண்ட் கவர்மெண்ட்டுக்கே போய் சேர்ந்துரும் அப்படிங்கிற ஒரு ரூல் இருந்துச்சு. அதே மாதிரி அப்போ இருந்த ஜமீன்தார்களுக்கு மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்துருந்தாங்க இந்திய அரசாங்கம். இது எல்லாமே உடனடியா வாபஸ் வாங்கினாங்க இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள். அந்த காலத்திலேயே டாக்ஸ் சிஸ்டம் இந்தியாவில ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அங்க டாக்ஸ் என்ன இருந்துச்சுன்றதை இந்த சார்ட்டை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது 1971ல இருந்து 1972ல இருந்து டாக்ஸ் சிஸ்டத்தோட சார்ட். இதுல 10 லட்சமோ அதுக்கு மேலேயோ ஒருத்தர் ஏர்ன் பண்ணா 93.5% டாக்ஸ் கவர்மெண்ட்டுக்கு கட்ட வேண்டியதா இருந்துச்சு. ஆனா இதெல்லாமே தூக்கி சாப்பிட்ற மாதிரி 1973ல இருந்து 1974ல ஒரு ரூல் அமல்படுத்தப்பட்டுச்சு. அதாவது உச்சபட்சமா 97.5% டாக்ஸ் வரைக்கும் கவர்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ரூல் தான். ஒரு உதாரணத்துக்கு ஒரு மனுஷன் 10 லட்ச ரூபாய் ஏர்ன் பண்றான்னா அதுல 9,75,000 கவர்மெண்டே எடுத்துக்கிறோம். அப்போ பேலன்ஸ் அவர்கிட்ட வெறும் 27,500 மட்டுமே இருக்கு. இப்போ நம்ம பிரான்ஸை பார்த்து சொல்லலாம். நீங்க எப்படியோ அதை விட நாங்க எங்க ஊர்ல தெரியலன்னா 2 பேர்த்துக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுங்க. இந்த 97.5% டாக்ஸ் சிஸ்டத்துக்கு அப்போதைய எதிர்கட்சிகள் சாதாரண மக்கள் பயங்கரமா கடுமையான எதிர்ப்பை தெரிவிச்சுட்டு இருந்தாங்க. இதன் காரணமா தான் இந்த டாக்ஸ் சிஸ்டத்தை மறுபடியும் வாபஸ் வாங்கிட்டாங்க. அதன் பிறகு பல காலகட்டத்தில் பல பொருளாதார மேதைகள் நிறைய டாக்ஸ் சிஸ்டத்தை ரிஃபார்ம் பண்ணலாம். இப்போ இன்னைக்கு இருக்க டாக்ஸ் சிஸ்டத்தை நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ பிரான்ஸ்ல 90% டாக்ஸேஷன் சிஸ்டம் கொண்டு வந்தாங்கன்னா அதுல என்னென்ன பாதிப்பு நடக்கும் அப்படின்றத பார்ப்போம். பிரான்ஸ்ல 2023 வரைக்கும் தனிநபரோட வருமான வரி எவ்வளவு இருந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது அவங்க வருஷத்துக்கு 11,294 யூரோஸ் வரைக்கும் ஏர்ன் பண்ணிட்டு இருந்தா அங்க 0 டாக்ஸ் இருந்துச்சு. 11,295ல இருந்து 28,797 வரைக்கும் இருந்துச்சுன்னா 11% டாக்ஸ் சிஸ்டம் இருந்துச்சு. 28,798ல இருந்து 82,341 யூரோஸ் வரைக்கும் ஏர்ன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா 30% டாக்ஸ் சிஸ்டம் இருந்துச்சு. இதே 82,342ல இருந்து 1,77,106 வரைக்கும் ஏர்ன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா 41% டாக்ஸ் இருந்துச்சு. ஆனால் அதுக்கு மேலே 45% டாக்ஸ் இருந்துச்சு. அதாவது 1,77,106 யூரோஸ்க்கு மேலே சம்பாதிச்சாதான் 45% டாக்ஸ் சிஸ்டமே இருந்துச்சு. ஸோ இப்போ 4 லட்சம் யூரோஸ்க்கு அதிகமாக சம்பாதிக்கிறவங்களுக்கு 90% டாக்ஸ் சிஸ்டம் வந்துச்சுன்னா என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருன்றதை பார்ப்போம். ஒருத்தர் 100 ரூபா சம்பாதிக்கிறாரு, அதுல 90 ரூபா கவர்மெண்ட் வெறும் 10 ரூபா மட்டும் தான் பாக்கெட்டுக்கு வரும் அப்படின்னு சொன்னாலே அவர் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணமே நின்றோம். அதாவது இந்த சட்டம் அமல்படுத்தினாங்க அப்படின்னா HNIs சொல்ற ஹை நெட்வொர்க் இண்டிவிஜுவலுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்கும். இந்த சட்டத்தினால புதுசா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எதுவும் அந்த நாட்டுக்கு பெருசா வராது. அங்க இருக்கிற பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாமே அந்த நாட்டை விட்டு க்ளோஸ் பண்ணிட்டு வேற ஒரு நாட்டுக்கு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் ஒரு நாட்டை விட்டு வேற ஒரு நாடு போகும்போது அந்த கம்பெனியில வேலை பார்த்த அத்தனை பேருக்கும் வேலை போயிடும். அந்த நாட்டில் பெருசா அறிவாளிகளோ இல்லை பெரிய HNIs சொல்றப்ப ஹை நெட்வொர்க் இண்டிவிஜுவல்ஸ் இல்லாத காரணத்தினால புதிய புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இல்லாம போயிடும்.
வேலை வாய்ப்புகள் இல்லாத காரணத்தினால மக்களோட நிலைமை இன்னும் மோசமாக தான் ஆகும். இந்த டாக்ஸ் சிஸ்டம் மூலமா எதுவும் புதுசா R&Dன்னு சொல்ற ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எதுவுமே நடக்காது. அங்க தொழிற்சாலைகள் நடத்துற முதலாளிக்கு மிகப்பெரிய பாதிப்பாகும். அதனால இந்த தொழிற்சாலையை வேற ஒரு நாட்டுக்கு அவர் மாத்திட்டு போயிடுவார். அங்க மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்காததுனால அங்க உள்நாட்டு புரட்சி ஏற்படும். ஒரு நாடு அந்த நாட்டுல இருக்க HNIs யூஸ் பண்ணும்போது அந்த நாட்டோட பொருளாதாரம் மூழ்க போகுதுன்னு அர்த்தம். ஆக மொத்தத்துல இந்த சட்டம் கரெக்டா அமல்படுத்தப்பட்டுச்சுன்னா நாடு திவால் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஒரு நாட்டுல பெரிய தொழிலதிபர் பாதிக்கப்பட்டா அந்த நாட்டுல இருக்க நூற்றுக்கணக்கான தொழிலாளர்களோ இல்ல அதுக்கும் மேல இருக்க ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களோ டைரக்டாவும் இன்டைரக்டாவும் பாதிக்கப்படுவாங்க. இப்படி பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் மூலமா அவங்க குடும்பத்துக்கும் பாதிப்பு ஏற்படும். இவ்வளோ உழைப்பு செஞ்சு கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க பதிலாக பருத்தி மூட்டை பேசாம குடவுல இருந்துட்டு போயிடலாம்னு எல்லாரும் நினைக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு அரசாங்கம் ஒரு நாட்டோட கழுத்து கவசமா இருக்குமே தவிர கழுத்தாவே இருக்கக்கூடாது. ஸோ பிரான்ஸ்ல 90% டாக்ஸ் சிஸ்டம் கொண்டு வந்தா நான் சொன்னதை தவிர வேற என்னென்ன பாதிப்புகள் ஏற்படலாம் அப்படிங்கிறத உங்க டாட்ஸை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. குறிப்பா பிரான்ஸ்ல அதிகமாக வாழ்ற தமிழர்கள் உங்களோட கமெண்ட்டை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டாபிக்ல உங்களை மீட் பண்றேன். Until then, bye.